Okay, who is linguist? Next question. Okay, one who studies the language னு போட்டிருக்கிறீங்க. Okay, one who scientifically studies the language. Okay, studies the language மறுபடியும். Okay, the correct answer is one who scientifically studies the language. ஓகேவா, நான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்றேன், சயின்டிஃபிக் ஸ்டடி. சரியா, நம்ம ஆஸ் ஏ லாங்குவேஜ் டீச்சரா நம்மளுமே லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணுவோம், ஆனால் நம்ம லிங்குவிஸ்ட் கிடையாது. ஓகேவா, நான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்றது வந்து சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஓகேவா, அதை எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஹூ இஸ் பாலிகிளாட்? எஸ், ஒன் ஹூ நோஸ் மெனி லாங்குவேஜ், அவங்கள தான் நம்ம பாலிகிளாட்னு கால் பண்ணுறோம். ஓகே ஓகே, அடுத்து கேட்க போகிற கொஸ்டினை நல்லா லிசன் பண்ணிட்டு, தெளிவாக லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. Dash is the study of speech sounds that studies how sounds are produced, transmitted, and perceived. Okay, dash is the study of speech sounds that studies how sounds are produced, transmitted, and perceived. Okay, phonetics or phonology? கரெக்டானதை சொல்லுங்க. Phonetics or phonology? Okay, so the right answer is phonetics. ஓகேவா, phoneticsல தான் சவுண்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம், அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எப்படி பெர்சீவ் பண்றோங்கிறத ஸ்டடி பண்றோம். ஓகேவா, அதுல 3 டைப்ஸ் பார்த்தோம். என்ன இதெல்லாம்? டிரான்சிஸ் ஆஃப் ஃபோனடிக்ஸ்னு 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? என்னதெல்லாம்? ஓகே, ஆர்டிகுலேட்டரி, அக்கோஸ்டிக், ஆடிட்டரி. ஓகே ஓகே, இந்த 3 டைப் தான். ஆர்டிகுலேட்டரி, அக்கோஸ்டிக், ஆடிட்டரி. ஓகே, the next question. Dash is the study of speech sounds that studies the arrangement or organization of sounds in a language or a language family. ஸோ ஒரு லாங்குவேஜ்ல இல்லை லாங்குவேஜ் ஃபேமிலியில சவுண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறத பற்றி படிக்கிற ஸ்டடியோட நேம் என்ன? ஃபோனாலஜி. ஓகே, ஃபோனாலஜி தான் இதோட ரைட் ஆன்சர். ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி வேர்ட் ஃபோன்? sound, the actual sound. Yes, யாருமே கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரோமன் யாக்குப்சன் பார்த்தோம் இல்லையா? which country writer? which country linguist? ஓகே, இவர் எந்த கிரிட்டிசிசத்துக்கு கீழே வருவாரு? ரோமன் யாக்குப்சன் ரஷ்யன் ஃபார்மர்ஸ் கீழே வரக்கூடிய ஆள் தான் இவர். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல இவரோட கான்செப்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம், ஹேவ் எ நைஸ் டே.
இது வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்ட்டு. இது கிரீட்டிங்ஸ் தான். ஸ்பேட்டிக் கம்யூனிகேஷன். ஓகேவா? இவரோட ஒர்க் வந்து என்னன்னா லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் பொயட்டிக்ஸ் 1960 பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ஒர்க்ல 6 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் பத்தி பேசியிருப்பார். அதுல ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் தான் ஸ்பேட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்னும் 5 ஃபங்க்ஷன் இருக்குது, என்னங்கிறத நீங்களே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. மெட்டஃபர் அண்ட் மெட்டானமி, இது யாரோட கான்செப்ட்? இது அடிக்கடி நெட் எக்ஸாம்ல ரிப்பீட் ஆன ஒரு கொஸ்டின். மெட்டஃபர் அண்ட் மெட்டானமி. ஓகே. மெட்டஃபர் அண்ட் மெட்டானமி யாரோட கான்செப்ட்னா ரோமன் யாக்குப்சனோட கான்செப்ட் தான். ஓகேவா? இந்த கான்செப்ட் பத்தி எந்த ஒர்க்ல பேசியிருப்பார்னா 2 aspect of language and 2 types of acoustic disturbances. இந்த ஒர்க்ல மெட்டஃபர் மெட்டானமி பத்தி பேசியிருப்பார். ஓகேவா? ஓகே. What is the smallest sound unit? What is smallest sound unit? Okay, phoneme. Okay. Good. எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்மாலஸ்ட் ரைட்டிங் யூனிட் என்ன? எஸ், கிராஃபிம் இஸ் த ஸ்மாலஸ்ட் ரைட்டிங் யூனிட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல கூட கிராஃபிம்ல டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ கிராஃபிம்னா என்னன்னா ஒரு சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா? நீங்க இதுவரை அழகு சொல்றதை கேள்வி பாருங்க, 10 பேருக்கு ஆரம்பித்து நடத்துங்க. யாரோட மைக்ரோ ஆன்ல இருக்குது மியூட் பண்ணிக்கங்க. கிராஃபிம்ல லாஸ்ட் கிளாஸ் டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நம்ம ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, அதை லெட்டர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்றது தான் கிராஃபிம். சரியா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கேட். இதுல 3 போனியம் இருக்கு. க ட. இந்த 3 போனியம் சேர்த்து நம்ம கேட்னு ப்ரொடியூஸ் பண்றோம். இதுல கே சவுண்ட சிங்கிற லெட்டர் ரெப்ரசென்ட் பண்ணுதா? ஸோ அது ஒரு கிராஃபிம். அதுக்கப்புறம் ஸோ ஏ அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதா? அது ஒரு போனியம். ட இது ஒரு போனியம். ஓகேவா? கட். இதுல 3 போனியம் இருக்குது. ஸோ அந்த 3 போனியமையும் 3 கிராஃபிம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை போனியம் இருக்குது? எஸ், 44. ஆனா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ 44 சவுண்ட்ஸை நம்ம இந்த 26 லெட்டர்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்னன்னா சில சவுண்ட்ஸ்க்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி வந்து அந்த போனியமை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ 2-3 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு போனியமை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ அந்த 2-3 லெட்டர் இருக்குது இல்லையா, அதை தான் கிராஃபிம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லெட்டர் தனியா வந்தாலும் தனியா வந்து ஒரு சவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணாலும் அது கிராஃபிம் தான். இல்ல மோர் தென் 1 லெட்டர் சேர்ந்து வந்து அது ஒரு சவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணாலும் அதுவும் கிராஃபிம் தான். ஓகேவா? கிராஃபிம் கிளியர் தானே? இல்ல இன்னும் எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா? ஓகே, கிளியர். வாட் இஸ் மோர்ஃபிம்? ஓகே, கிராஃபிம்ல இன்னொரு ஞாபகம் வருது. நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல மொத்தம் எத்தனை போனியம் இருக்குது? ஸோ காலேஜ் டிஆர்பியில் உள்ளவங்க கூட தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க. தமிழ் லாங்குவேஜ்ல மொத்தம் எத்தனை போனியம் இருக்குது? தமிழ் லாங்குவேஜ்ல மொத்தம் எத்தனை போனியம் இருக்குது? 247.
ஓகே 247 ஃபோனிம்ஸ் தமிழ் லாங்குவேஜ்ல இருக்குது. ஆனா தமிழ் லாங்குவேஜ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த 247 ஃபோனிம்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தனித்தனி லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து அவ்வளவு லெட்டர்ஸ் இல்ல. தமிழ்ல 247 சவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு சவுண்டையும் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தனித்தனி கிராஃபிம் இருக்குது. கிளாஸ்ல கூட ஒருத்தங்க எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க இல்லையா ஃபோனிம்க்கு, கான்ட் கேங்கிறது ஒரு கிராஃபிம், அந்த துணக்கால் எழுத்துங்கிறது ஒரு கிராஃபிம் சொன்னாங்க. ஆனா அப்படி கிடையாது. சோ காங்கிறது ஒரு சவுண்ட். சோ அந்த காங்கிற டோட்டல் எழுத்து சேர்ந்துதான் ஒரு கிராஃபிம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். வாட் இஸ் மார்ஃபிம்? ஓகே, ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூனிட். கரெக்ட். ஓகே, that is the study of word formation. The smallest meaningful unit. That is the study of word formation. Morphology is the study of word formation. Okay. That is the study of sentence formation. Okay. Syntax. Okay, syntax is the study of sentence formation. That is the study of meaning in language. Okay, already தான் இந்த क्वेश्चन தான் கேப்பன் டைப் பண்ணி வச்சிருப்பீங்க போல. டக்குன்னு ஆன்சர் போட்டுறீங்க. Yes, semantics. Semantics is the study of meaning in language. Okay. That is the study of meaning in the social usage. ஓகே, பிராக்மேட்டிக்ஸ் தான் சரி கரெக்டான ஆன்சர். ஸோ ஒருத்தர் மட்டும் சோசியோ லிங்குவிஸ்டிக்ஸ் போடுறீங்க. ஓகேவா? அது பிராக்மேட்டிக்ஸ். நீங்க சோசியோ லிங்குவிஸ்டிக்ஸ்ங்கிறது ஒரு சோசியல் கான்டெக்ட்ல எப்படி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு வைட் ஏரியா. சரி, சோசியோ லிங்குவிஸ்டிக்ங்கிறது ஒரு வைட் ஏரியா. இதுல அந்த பிராக்மேட்டிக்ஸ்ங்கிறது அந்த சோசியல் கான்டெக்ட்ல எப்படி ஒரு சென்டென்ஸ் மீனிங் கொடுக்குங்கிறது தான். ஓகேவா? கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, that is a type of linguistics that studies or analyzes a language over a time period. Okay, synchronic. Okay, keyword over a time period. Yes, diachronic. Diachronic தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, diachronic linguistics ஓட இன்னொரு நேம் என்ன? So what is the other name for diachronic linguistics? Yes, historical linguistics. Okay. Okay, what is synchronic study or synchronic linguistics? ஓகே, சிங்க்ரோனிக் ஸ்டடிலங்கிறது லாங்குவேஜை ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல எவால்வ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அது வந்து டைக்ரோனிக் ஸ்டடியா சிங்க்ரோனிக் ஸ்டடியான்னு சொல்லுங்க. Development of English in the last decade. It comes under டைக்ரோனிக் சிங்க்ரோனிக். கொஸ்டின்ஸ் புரியலையா? லாஸ்ட் டீகேட்ல இங்கிலீஷ் லாங்குவேஜில் நடந்த டெவலப்மெண்ட்டை அனலைஸ் பண்றது எந்த டைப்ல வரும்? சிங்க்ரோனிக்கா டைக்ரோனிக்காங்கிறது தான். ஸோ சிலர் வந்து டைக்ரோனிக்னு போட்டிருக்கீங்க, பட் கரெக்ட் ஆன்சர் வந்து சிங்க்ரோனிக் தான். ஓகேவா?
ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட், லாஸ்ட் டீகேட்ங்கிற ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுத்துட்டேன் இல்லையா? ஓகே ஓகே. சாசரோட ஏஜ்ல நடந்த டெவலப்மெண்ட்டை பத்தி அனலைசிஸ் பண்ணோம்னா அது என்ன ஸ்டடி? அகெயின் கன்ஃபியூஷனான ஆன்சர் வந்துகிட்டு இருக்குது, மல்டிபிள் ஆன்சர் வருது. சிங்க்ரோனிக் தான். ஏன்னா இதுலயும் சாசரோட ஏஜ் பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு போறோமா? ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல தான் அனலைசிஸ் பண்றோம். ஸோ அது சிங்க்ரோனிக் ஸ்டடி. இதே இது லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பிகின் ஆன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அனலைசிஸ் பண்ணியிருந்தோம், அது என்ன ஸ்டடி கீழே வரும்? இதுதான் டைக்ரோனிக் ஸ்டடி ஆர் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி. ஓகே ஓகே. நேற்று ஒரு 4 டைப் ஆஃப் லாங்குவேஜ் பார்த்தோம். பல்மோனிக், எக்ரெசிவ், பல்மோனிக், இங்கிரெசிவ், கிளாட்டலிக், வேலாரிக்னு 4 டைப் பார்த்தோம். இதுல கிளாட்டா மேஜர் ஆர்கனா வச்சு எந்த லாங்குவேஜ் ப்ரொடியூஸ் பண்றோம்? ஸோ 4 டைப் நான் என்னன்னு சொல்லிட்டேன், அதுல என்ன லாங்குவேஜ்? ஓகே, நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க, நான் என்ன லாங்குவேஜ் சொல்றேன். அது வந்து பல்மோனிக் எக்ரெசிவா, பல்மோனிக் இங்கிரெசிவா, கிளாட்டலிக்கா, வேலாரிக்கான்னு கேட்கறேன். ஸோ மேஜர் ஆர்கன் வந்து கிளாட்டல். நீங்க லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க, அது அப்படி கேட்கல. கிளாட்டல் மேஜரா ஆர்கனா இருக்கிறது எந்த லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன்ல? பல்மோனிக் எக்ரெசிவ்லையா, பல்மோனிக் இங்கிரெசிவ்லையா, கிளாட்டலிக்லையா, வேலாரிக்லையா? கொஸ்டின் புரியுது இல்லையா? எஸ், கிளாட்டலிக் தான் கரெக்டான ஆன்சர். கிளாட்டலிக். ஓகே, அடுத்து க்ளோசர் பார்த்தோம் இல்லையா? அந்த சாஃப்ட் பேலுக்கு வந்து ரைஸ் ஆகி லோ ஆகும்ட்டு. அதுல வேலி க்ளோசர் ஆகும்போது நம்ம என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம்? ஓரலா, நேசலா? எஸ், ஓரல் சவுண்ட் தான். ஓகே, அப்போ வேலார் க்ளோசர்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ற சவுண்ட் ஓரலா, நேசலா? எஸ், நேசல் சவுண்ட்ஸ். ஓகே ஓகே. அடுத்து ஸ்டேட் ஆஃப் கிளாட்டிஸை வச்சு அது வந்து வாய்ஸ் சவுண்டா, வாய்ஸ்லெஸ் சவுண்டா நம்ம பார்ப்போம் இல்லையா? கிளாட்டிஸ் வந்து ஓப்பனா இருக்கும்போது நம்ம என்ன கைண்ட் ஆஃப் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எஸ், வாய்ஸ்லெஸ். ஓகே, வாய்ஸ் சவுண்ட்ல வந்து கிளாட்டிஸோட பொசிஷன் எப்படி இருக்கும்? வைப்ரேட் ஆகும். ஓகே, க்ளோஸ் ஆகி இருக்கும், க்ளோஸ் ஆகி ஏர் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ண உடனே அது வைப்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகி ஓரல் பேசேஜ் வழியா சவுண்ட் ஆகும். ஓகேவா? வாய்ஸ் சவுண்ட்ல கிளாட்டிஸ் வந்து வைப்ரேட் தான் ஆகும். ஓகே, அது நேரோ பொசிஷன் இருக்கும்போது என்ன கைண்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்? கிளாட்டிஸ் வந்து நேரோ பொசிஷன்ல இருக்கும்போது விஸ்பரிங் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே ஓகே ஓகே. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எந்த டைப்ல வரும்? பல்மோனிக் எக்ரெசிவா, பல்மோனிக் இங்கிரெசிவா, கிளாட்டலிக்கா, வேலாரிக்கா? ஓகே, பல்மோனிக் எக்ரெசிவ். குட். ஓகே, அப்போ தமிழ் லாங்குவேஜ் எந்த டைப்ல வரும்? அதுவுமே பல்மோனிக் எக்ரெசிவ் தான். ஓகே
Okay, which type of linguist studies about children's acquisition of language? So எந்த type of linguist வந்து childrenோட language acquisition பத்தி ஸ்டடி பண்ணுது? ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். Clinical linguistics, anthropological linguistics, ontogeny linguistics, dialectology. Okay, option 1 clinical linguistics, option 2 anthropological linguistics, option 3 ontogeny linguistics, option 4 dialectology. Yes, ontogeny. Ontogeny is the right answer. Okay, what is semiology? The study of science system. Okay, super. Okay, what is etymology? Origin of word. Okay, the etymology. Okay, இப்போ statement 1 statement 2 கொடுத்து கேக்குறேன், கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க. Okay. Statement 1, phoneme is the smallest sound unit. Statement 2, phoneme doesn't have the ability to change the meaning. Okay, statement 1, phoneme is the smallest sound unit. Statement 2, phoneme doesn't have the ability to change the meaning. Okay, options நானே கொடுக்குறேன். Okay, 1 is true, நீங்களே போட்டீங்க. Both are true. 1 is correct. Okay, answer பண்ணிடுறேன். Statement 1, phoneme is the smallest sound unit. So இது correct. Okay, statement 2, phoneme doesn't have the ability to change the meaning. So statement 2 வந்து false. Statement 1 true. Okay, phoneme க்கு வந்து மீனிங்கை சேஞ்ச் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. Okay, children dash first language acquire learning study. Children okay எல்லாரும் அக்வயர் போடுங்க. அக்வயர் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ நம்ம செகண்ட் லாங்குவேஜ் என்ன பண்ணுவோம்? அக்வயர் பண்ணுவோமா, லேர்ன் பண்ணுவோமா? ஓகே, அப்போ லாங்குவேஜை யார் தான் ஸ்டடி பண்ணுவோம்? லிங்குவிஸ்ட் சயின்டிபிக் ஸ்டடி பண்ணுவாங்க. ஆஸ் எ லாங்குவேஜ் டீச்சரா நம்மளுமே லாங்குவேஜை பத்தி ஸ்டடி பண்ணுவோம். ஓகேவா? லிங்குவிஸ்ட் பண்றது வந்து சயின்டிபிக் ஸ்டடி, நம்ம பண்றது வந்து நார்மல் ஸ்டடி. ஓகே, நம்ம இன்னைக்குள்ள டாபிக் குள்ள போகலாம். ஓகே, எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. நிறைய பேருக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ லிங்குவிஸ்ட்ல தியரிஸ்ட் இருக்காங்கல்ல, ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? Yes, sir. Screen is visible. Okay, thank you. Okay, லிங்குவிஸ்ட்ல இருக்கிற தியரிஸ்ட 4 டைப்பா பிரிப்பாங்க. என்னவா? ஓகே, ட்ரெடிஷனலிஸ்ட், ஸ்ட்ரக்சரலிஸ்ட், கம்பேரிட்டிவ் ஃபிலோலஜிஸ்ட் அண்ட் காக்னிட்டிவிஸ்ட். ஓகேவா? இந்த தியரிஸ்ட 4 டைப்பா பிரிப்பாங்க. யாரெல்லாம்? ட்ரெடிஷனலிஸ்ட், ஸ்ட்ரக்சரலிஸ்ட், கம்பேரிட்டிவ் ஃபிலோலஜிஸ்ட் அண்ட் காக்னிட்டிவிஸ்ட். இதோட நிறைய டைப்ஸ் போயிட்டே இருக்கும், பட் இதுதான் மேஜரான டைப். ஓகேவா? ஓகே, இந்த ட்ரெடிஷனலிஸ்ட் கீழே யாரெல்லாம் வருவாங்கன்னா பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், பாணினி, தொல்காப்பியர், வேரோ, டைனிசியஸ், கிராக்ஸ், புரோட்டோகரஸ். இவங்க எல்லாமே ட்ரெடிஷனலிஸ்ட் கீழே வருவாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த லாங்குவேஜ்க்கு பேசிக்கா அந்த ஒரு கிராமர் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, பாருங்க, பிளாட்டோ வந்து எந்த லாங்குவேஜுக்கு கிராமர் கொடுத்துருப்பாருன்னா கிரீக் லாங்குவேஜ்க்கு கொடுத்துருப்பாரு. அரிஸ்டாட்டில். ஸோ பிளாட்டோவோட டீச்சர் யாரு? இப்போ எல்லாரும் வாய்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். சாக்ரட்டிஸ். ஓகே, பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில். இப்போ அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் Alexander the Great. அலெக்சாண்டர் தி கிரேட். ஓகே,
ஓகேவா? பிளாட்டோ வந்து கிரீக் லாங்குவேஜ்க்கு கிராமர் கொடுத்துருப்பாரு. அதை டீட்டெயில்டா யார் அனலைசிஸ் பண்ணியிருப்பானா அரிஸ்டாட்டில். ஓகே. பாணினி பாணினி நீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கும் போதும் பார்த்துருப்பீங்க. எந்த யூனிவர்சிட்டியில போய் லேர்ன் பண்ணியிருப்பாரு? ஹையர் எஜுகேஷன் படிக்கும்போது பார்த்துருப்பீங்கல்ல, யூனிட் 10 பேப்பர் 1ல. டக்ஷிலா யூனிவர்சிட்டியில போய் பண்ணியிருப்பாரு. என்ன லேர்ன் பண்ணியிருப்பாரு? அவர் ஒரு கிராமரியன் மெடிசனும் லேர்ன் பண்ணியிருப்பாரு இல்லையா? இந்த டக்ஷிலா யூனிவர்சிட்டி மெடிசனுக்கு தானே ஃபேமஸ். ரைட். டக்ஷிலா யூனிவர்சிட்டி மெடிசன் ஃபேமஸ் தானே? ஃபேமஸ் தான். பட் பாணினி அவர் வந்து கிராமரியன். ஓகே ஓகே. பாணினி கிராமர் எந்த லாங்குவேஜுக்கு கிராமர் எழுதியிருப்பாருன்னா சான்ஸ்கிரிட். ஓகே, அந்த பார்த்துக்கோங்க. என்ன ஒர்க் எழுதியிருப்பாருன்றது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் டைம் கேட்டிருந்தா தொல்காப்பியம் வந்து எந்த லாங்குவேஜ்ல உள்ள புக் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ தொல்காப்பியம் எந்த லாங்குவேஜ்ல உள்ள புக்கு? தமிழ். தமிழ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களோட புக்கை கொடுத்து கூட அது எந்த லாங்குவேஜ்ல உள்ள புக்குன்னு கேட்கலாம், இல்லை அந்த புக்கை யார் எழுதுனான்னு கேட்கலாம். ஸோ ஓகே, தொல்காப்பியம் இஸ் ரிட்டன் பை தொல்காப்பியர். பெரிய புராணம் தான் சேக்கிலார். ஓகே, தொல்காப்பியர் பை தொல்காப்பியர் தான். ஓகே, தொல்காப்பியர் தான் வந்து தமிழ் லாங்குவேஜ்க்கு கிராமர் கொடுத்துருப்பாரு. தமிழ் லாங்குவேஜ்ல மேஜரா ரெண்டு கிராமர் புக் தான் இருக்கும். ஒன்னு வந்து தொல்காப்பியம், இன்னொன்னு யாருக்கும் தெரியுமா? அகத்தியம். அகத்தியம் இல்ல, சிலப்பதிகாரம். இல்ல, சிலப்பதிகாரம் வந்து வேற. அது வந்து எபிக் மாதிரி வரும். சிலப்பதிகாரம் வந்து எபிக் லிஸ்ட்ல வரும். நான் கேட்கறது கிராமர் டெக்ஸ்ட். அகநானூறு. நன்னூல். நன்னூல் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தமிழ்ல இருக்கிற ரெண்டு கிராமர் டெக்ஸ்ட் என்னலாம்னா தொல்காப்பியம் அண்ட் நன்னூல். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம காலேஜ் டிஆர்பியில் ஒரு தமிழ்ல கேட்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தென் வேற வந்து எந்த லாங்குவேஜுக்கு கிராமர் கொடுத்துருப்பாருன்னா லட்டின். ஓகே, தென் டைனோசியஸ் த்ராக்ஸ். இவர் தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதை கிளாசிஃபை பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கிளாசிஃபை பண்ணது யாருன்னா டைனோசியஸ் த்ராக்ஸ். இவர் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையுமே கிளாசிஃபை பண்ணிருக்க மாட்டாரு. மொத்தம் 4 பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் கொடுத்துருப்பாரு. என்னதுன்னா நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப். இந்த 4 பார்ட்டை மட்டும் தான் டைனோசியஸ் த்ராக்ஸ் கொடுத்துருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த புரோட்டோகாரஸ் இருக்காரு இல்லையா, அவர் தான் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எலாபரேட் பண்ணியிருப்பார். ஓகே, ட்ரெடிஷனலிஸ்ட் கிளியர் தானே? யார் எந்த லாங்குவேஜுக்கு கிராமர் கொடுத்துருப்பாங்க அந்த இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அவங்களோட ஒர்க் வந்து அடிஷனலா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கிளியர் தானே? ட்ரெடிஷனலிஸ்ட் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். தென் ஸ்ட்ரக்சரலிஸ்ட். ஸோ பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கீழே யாரெல்லாம் வருவானா ஃபெர்டினாண்ட் டி சசூர், பெஞ்சமின் லியூஃப், அதுக்கப்புறம் லேர்னார்ட் ப்ளூம்ஃபீல்ட், எட்வர்ட் சஃபியர், பிரான்ஸ் பாஸ். இந்த 5 ரைட்டருமே ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கீழே வருவாங்க. ஓகேவா? இவங்களை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரலிஸ்ட்னு கிளாசிஃபை பண்றோம். ஓகே, ஃபெர்டினாண்ட் டி சசூர் எந்த கண்ட்ரி லிங்குவிஸ்ட்? பிரெஞ்சு. ஸ்விஸ். ஓகே, நேத்தே ஸ்விஸ். ஓகே, அவருடைய ஒர்க் எந்த இயர் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1916. 1916ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே ஓகே, இவங்கெல்லாம் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கீழே வரக்கூடிய ஆட்கள். இதுல பாருங்க, லேர்னார்ட் ப்ளூம்ஃபீல்ட் அவருடைய ஒர்க் வந்து லாங்குவேஜ் 1935ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அடுத்து எட்வர்ட் சஃபியர், அவருமே லாங்குவேஜ்ங்கிற டைட்டில் இன்னொரு ஒர்க் எழுதியிருக்காரு. இது வந்து 1921ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஒன் டைம் வந்து குரோனாலஜில அந்த லாங்குவேஜ் ஒர்க் கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் வந்து ஃபெர்டினாண்ட் டி சசூரோட கோர்ஸ் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் 1916ல உள்ளது வர்ற மாதிரி கொடுத்துட்டான். செகண்டா அந்த லாங்குவேஜ் ஒர்க் வர்ற மாதிரி கொடுத்துருந்தான். அப்போ வந்து 1921 1935 அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. பட் என்னன்னா அதுக்கு அடுத்த ஒர்க் வந்து நோம் சாம்ஸ்கியோட ஒர்க், அது வந்து 1956ல பப்ளிஷ் ஆன மாதிரி கொடுத்துருந்தான். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து டைரக்டா யாரோட ஒர்க்னு கொடுக்கல, லாங்குவேஜ் மட்டும் கொடுத்துருந்தான்.
ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. லியோனார்ட் ப்ளூம்ஃபீல்டும் லாங்குவேஜ்னு எழுதியிருக்காரு. அது 1935 பப்ளிஷ் ஆயிருக்கு. எட்வர்ட் சப்பியர் he also published a work called language, published in the year 1921. ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம், ஸோ இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்டோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா, லாங்குவேஜ் இஸ் a சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியே போகக்கூடிய ஆள்கள். நம்ம ஆல்ரெடி லிங்குவிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, சவுண்ட்ல இருந்து என்ன வருது, சவுண்டை கம்பைன் பண்ணி நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்றோம், வேர்ட்ஸ். எஸ், வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி சென்டென்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். சென்டென்ஸ்ல இருந்தா மீனிங் இருக்கும். ஸோ ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி, அதுதான் சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம்னா அதுதான். ஓகேவா? லாங்குவேஜ் வந்து சிஸ்டம் ஆஃப் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து எந்த இயர்ல கேதர் ஆயிருப்பாங்கன்னா 1928ல கேதர் ஆயிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸ்ட்ரக்சரலிஸ்ட், அவங்க தான் லாங்குவேஜ்க்கு வந்து பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நிறைய இயர்ஸ் வந்து 1000 இயர்ஸா யாருமே வந்து லாங்குவேஜ்க்கு பெருசா எந்த கான்ட்ரிபியூஷனுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் பெருசா பண்ண ஆரம்பிச்சது வந்து இவங்க தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் எந்த இயர்ல கேதர் ஆயிருக்காங்கன்னா 1928. இதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ்ல வந்து பெருசா எல்லாருமே ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் இந்த ஃபீல்டுலாம் வந்து ரொம்ப பெருசா டெவலப் ஆகுது. ஓகே, நியர்லி ஒரு 1000 இயர்ஸ்க்கு மேல யாருமே இதை ஸ்டடி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஓகே, கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டினாண்ட் டி சசோ, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் ஓகே இன்னொரு ரீகால் பண்றதுக்காக பார்த்துடலாம். ஓகே, அவரோட ஒர்க் என்ன? கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஓகே, இந்த ஒர்க் வந்து போஸ்ட்மஸா தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அவர் வந்து இறந்திருப்பாரு, ஐ திங்க் 1913ல இறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 1916ல தான் இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். இதை வந்து அவர் வந்து கொடுத்த லெக்சர்ஸ், சரியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவால கொடுத்துருக்காரு. எந்த இயர்லன்னா 1906ல இருந்து 1911 வரைக்கும் கொடுத்துருக்காரு. இந்த புக்கை யார் கம்பைல் பண்ணிருக்கானா, சார்ல்ஸ் பெய்லி அண்ட் ஆல்பர்ட் செக்கே, இந்த 2 பேர் தான் கம்பைல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுல அந்த புக்ல இருந்து பாசிபிளா என்னென்ன கொஸ்டின் கேட்க முடியுமோ ஆல்ரெடி கேட்டாங்க. இது வரைக்கும் எந்த யூனிவர்சிட்டியில கொடுத்த லெக்சர்ல இருந்து இந்த புக்கை கம்பைல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்க. ஸோ இது ஜெனீவா யூனிவர்சிட்டி. எந்த இயர் இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆச்சுன்னு கேட்டாங்க. இது வரைக்கும் கேட்காதது, இதுல இருந்து அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இந்த புக்கை யாரு கம்பைல் பண்ணாங்கிறது கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சார்ல்ஸ் பெய்லி அண்ட் ஆல்பர்ட் செக்கே. அதுக்கப்புறம் அவர் எந்த இயர்ல கொடுத்த லெக்சர்ஸ். ஸோ இந்த 2த்துல இருந்து அடுத்து கேட்கலாம். மற்ற எல்லாமே இந்த பாசிபிளா இதுல கேட்டுட்டே இருக்கிறாங்க. உள்ள இருக்கிற கான்செப்ட்லையும் மேக்சிமமான கான்செப்ட் வந்து கேட்டு வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இவரோட கான்செப்ட் என்னதெல்லாம் இந்த புக்ல பேசியிருப்பாருன்னா, டைக்ரோனிக், சிங்க்ரோனிக், தென் லேங் அண்ட் பரோல், சைன், சிக்னிஃபை, தென் சிண்டாக்மேட்டிக் அண்ட் பேராடிக்மேட்டிக். ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாமே சசூரோடது தான், இந்த ஒர்க்ல தான் பேசியிருப்பார். ஓகேவா? ஓகே, டைக்ரோனிக், சிங்க்ரோனிக் இது எல்லாருக்குமே கிளியர் தானே? ஆல்ரெடி நம்ம டைக்ரோனிக் லிங்குவிஸ்டிக்ஸ், ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே இதுதான். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். லேங் அண்ட் பரோல். ஓகே, லேங் அண்ட் பரோல் நெக்ஸ்ட் கான்செப்ட். லேங்குங்கிறது என்னன்னா, ஒரு லாங்குவேஜ் நம்ம பேசுறோம், இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் பத்தின ஐடியா நம்ம மைண்ட்ல இருக்கும் இல்லையா? நம்ம மைண்ட்ல இந்த லாங்குவேஜ் பத்தி ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் இருக்க போய் தானே நம்ம லாங்குவேஜை ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ அந்த நாலேஜ் தான் லேங். ஓகே, இதை தமிழ்ல சொல்லணும்னா எனக்கு எங்க ப்ரொஃபசர் சொல்லி கொடுத்தாரு, மொழி கிடங்கு. ஓகே, நம்ம ஒரு லாங்குவேஜ் பத்தி என்னதெல்லாம் கத்துக்கிட்டுறோமோ அது அங்கதான் ஸ்டோர் ஆகும். மொழி கிடங்குல போய் ஸ்டோர் ஆகிடும். அந்த ஸ்டோர் ஆயிருக்கிற நாலேஜை வச்சு நம்ம இப்போ லாங்குவேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? எனக்கு ஒரு சர்டன் நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜை வச்சு தான் இப்போ நான் சவுண்டா ப்ரொடியூஸ் பண்றேன். ஓகே, இந்த டைத்துல நான் இந்த வேர்டு ப்ரொடியூஸ் பண்ணணும், அது வந்து பரோல். நான் ப்ரொடியூஸ் பண்றது வந்து பரோல். ஓகே, இண்டிவிஜுவல்ஸ் யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் வித் நாலேஜ் தட் தே ஹேவ். ஓகே, இண்டிவிஜுவல்ஸ் நாலேஜ் வந்து லேங். ஸோ அந்த நாலேஜை வச்சு லாங்குவேஜை ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து பரோல். கிளியர் தானே? லேங் அண்ட் பரோல் கிளியரா? கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? கிளியர் சார். கிளியர். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து சைன், சிக்னிஃபயர், சிக்னிஃபை. இதுல சிக்னிஃபயர் தான் மெயினான இது. சைனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டை டினோட் பண்றது. ஓகே, இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, பென். ஸோ பென்னுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். சிக்னிஃபயருங்கிறது அந்த ஆப்ஜெக்டை டினோட் பண்றதுக்காக நம்ம கொடுக்குற வந்து லிங்குவிஸ்டிக் சிம்பிள் ஆர் சவுண்ட். ஓகே, இப்போ பென்னுங்கிறது ஆப்ஜெக்ட், சரியா? நான் இப்போ வந்து பென்னு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றேன் இல்லையா? நான் பென்னு இப்போ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றேன், நீங்க அதெல்லாம் லிசன் பண்றீங்க. அதுதான் அந்த சவுண்ட் தான் சிக்னிஃபயர். ஓகே,
தென் சிக்னிஃபைடுங்கிறதுனா நான் பென்னு ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், நீங்க அதை பெர்சீவ் பண்றீங்க. பெர்சீவ் பண்ணும்போது உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் தோணுதுல, இவன் இந்த பெண்ணை தான் சொல்றாரு அப்படின்ட்டு, அதுதான் சிக்னிஃபைடு. உங்களுக்கு ஒரு மென்டல் கான்செப்ட் மைண்ட்ல வருது இல்லையா, ஓகே இவர் இதுதான் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது இல்லையா, அதுதான் சிக்னிஃபைடு. புரியுதா? சைன் சிக்னிஃபைடு. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. ஓகே, நான் ஒரு சிக்னிஃபையர் மேட் பண்றேன், அதுல இருந்து உங்களுக்கு என்ன சிக்னிஃபைடு ஆகுதுன்னு சொல்லுங்க. எம்எஸ் தோனி. சோ உங்களுக்கு என்ன சிக்னிஃபைடு ஆகுது, உங்களுக்கு மென்டல் இமேஜ் என்ன வருது? Number 7. ஓகே, நம்பர் 7. Captain. கேப்டன். எல்லா பிள்ளைகளும் Hat-trick. CSK. சிஎஸ்கே. ஓகே, நான் இந்த பர்சன் தான் சொல்றேன்னுக்குள்ள ஐடென்டிஃபை பண்ண முடியுதுல்ல, நான் யாரை சொல்ல வரேன்ட்டு. அதுதான் உங்களுக்கு ஒரு மென்டல் கிரிக்கெட்டர். ஓகே, நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே கரெக்ட் தான். நான் ஒரு சவுண்டை மேக் பண்ணத உடனே தப்போ கரெக்டோ உங்களுக்கு மென்டல் இமேஜ் ஒன்று வருது. அது சரியாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம், உங்களுக்கு மென்டல் இமேஜ் வந்துருது. அதுதான் சிக்னிஃபைட். நான் ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றேன் இல்லையா, அது சிக்னிஃபைட். இது கிளியர் தானே? கிளியர். ஓகே, thank you. Then syntagmatic, paradigmatic. ஓகே, syntagmatic change, paradigmatic change இதுவுமே சசூரோட கான்செப்ட் தான். இதுல என்ன பேசிருப்பாங்க, சீக்வென்ஸ் ஆஃப் சைன்ஸ் டுகெதர் கிரியேட் எ மீனிங். சீக்வென்ஸ் ஆஃப் சைன்ஸ். ஸோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சவுண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி வேர்டா ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த வேர்டு வந்து கம்பைன் ஆகி சென்டென்ஸா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பாருங்க, இதுல வந்து ஒரு 4 வேர்ட்ஸ் கம்பைன் ஆகி ஒரு சென்டென்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது பாருங்க. ஜான் ஈட்டன் ஆக்டோபஸ். ஸோ இதுல சின்டாக்மேட்டிக் சேஞ்ச்ங்கிறது இந்த ஆர்டர் இருக்குது இல்லையா, ஜான் ஈட்டன் ஆக்டோபஸ், இந்த ஆர்டர்ல சேஞ்ச் பண்றது. சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் சின்டாக்ஸ் in a sentence can change its meaning. ஓகேவா? இந்த ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ஆர்டர்ல சேஞ்ச் பண்றது வந்து மீனிங்கையும் சேஞ்ச் பண்ணிடும். இதுதான் சின்டாக்மேட்டிக் சேஞ்ச். ஓகேவா? சின்டாக்மேட்டிக் சேஞ்ச் என்னன்னா, ஒரு வேர்ட் ஆர்டர் இருக்குது இல்லையா, அந்த வேர்ட் ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அதனால மீனிங் சேஞ்ச் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, ஜான் ஈட்டன் ஆக்டோபஸ். ஜான் ஈட்டன் ஆக்டோபஸ். ஸோ இதுல இருக்கிற வேர்ட் ஆர்டரை சேஞ்ச் பண்ணும்போது நான் ஆக்டோபஸ் ஃப்ரண்ட்ல போட்டு ஜானை பின்னாடி போடுறேன். அண்ட் ஆக்டோபஸ் இட் ஜான். ஸோ இப்போ மீனிங் சேஞ்ச் ஆகுதா? ஓகேவா? சின்டாக்மேட்டிக் இதுல மீனிங் சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பேராடிக்மேட்டிக் சேஞ்ச். பேராடிக்மேட்டிக் சேஞ்சில் இந்த இதுல வந்து சயின்ஸ் இல்லை சவுண்டை வந்து இன்னொரு சவுண்ட் ரீப்ளேஸ் பண்ணும், மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? எதுல சேஞ்ச் ஆகும்னா சின்டாக்மேட்டிக்ல மீனிங் சேஞ்ச் ஆகும், பேராடிக்மேட்டிக்ல மீனிங் சேஞ்ச் ஆகாது. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் ஆல்ரெடி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், எதுல மீனிங் டிஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே, இதுல எக்ஸாம்பிள் பாருங்க, ஜான் ஈட்டன் ஆக்டோபஸ். ஸோ இந்த இடத்துல ஜானை மில்டன் வந்து ரீப்ளேஸ் பண்றாரு. ஓகேவா? இந்த இடத்துல ஆக்டோபஸா ஃபிஷ் வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணும், ஆனா மீனிங் சேஞ்ச் ஆகாது, பர்சன் தான் சேஞ்ச் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ எதுல மீனிங் டிஃபர் ஆகும், சின்டாக்மேட்டிக் சேஞ்சா பேராடிக்மேட்டிக் சேஞ்சா? சின்டாக்மேட்டிக் சேஞ்ச். ஓகே, பேராடிக்மேட்டிக் சேஞ்ச்ல மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஓகே, இது கிளியர் தானே? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம்ல, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம்ல. ஓகே, தென் கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜி. ஸோ கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜிங்கிறது ஒண்ணுமே இல்லை, ரெண்டு லாங்குவேஜை கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு லாங்குவேஜுக்கு என்னென்னலாம் காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஃபேமஸான ஆள் யாருன்னா சார் வில்லியம் ஜோன்ஸ். ஸோ அவர் தான் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் கல்கத்தாவை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ வில்லியம் ஜோன்ஸ் எந்த பிளேவை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு, ஒரு சான்ஸ்கிரிட் பிளேவை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா, அபிஞான சகுந்தலம். சகுந்தலம். ஓகே, அந்த பிளேவை தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, இவர் தான் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் கல்கத்தாவை ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம். இந்த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டியோட மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 லாங்குவேஜ் எடுத்து அதை கம்பேர் பண்ணி அனலைசிஸ் பண்ணாங்க. என்ன லாங்குவேஜ்லாம் பாருங்க, சான்ஸ்கிரிட், லாட்டின் அண்ட் கிரீக். இந்த 3 லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணி அனலைசிஸ் பண்றாங்க ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டியில இருக்கிறவங்க. ஸோ அந்த 3 லாங்குவேஜ்லையும் ஒரு சிமிலரான விஷயங்கள் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஏன் இந்த 3 லாங்குவேஜ்லயும் காமனான ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது, இந்த 3 லாங்குவேஜுமே ஒரு சேம் ஆன்செஸ்டர்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ இந்த 3 லாங்குவேஜுமே எந்த லாங்குவேஜ் ஃபேமிலி பிலாங் பண்ணும்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஓகேவா?
சான்ஸ்கிரிட், லட்டின், கிரீக். ஸோ இந்த 3 லாங்குவேஜுமே எந்த லாங்குவேஜ் ஃபேமிலிக்குள்ள வரும்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஓகே, இங்கிலீஷ் வந்து எந்த லாங்குவேஜ் ஃபேமிலிக்குள்ள வரும்னு தெரியுமா? ஜெர்மானிக். ஜெர்மனிக். ஸோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸோ அதுவும் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி கீழே தான் வரும். இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலிக்கு கீழே வரக்கூடிய அடுத்த பார்ட் தான் ஜெர்மனி. ஓகேவா? இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி கீழே ஒரு 10 பார்ட்ஸ் வரும். அதுல வந்து ஒரு பார்ட் தான் ஜெர்மனிக். அந்த ஜெர்மனிக்கு ஒரு 3 டைப்ஸா டிவைட் ஆகும். அந்த 3 டைப்ஸ்ல ஒரு டைப்பா தான் இங்கிலீஷ் இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷும் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி கீழே தான் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தென் கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜில அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான நம்பர் யாருன்னா ஜேக்கப்ஸ் கிரிம். ஓகே, இவரோட நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிரிம்ஸ் லான்னு சொல்லுவோம். ஓகேவா? இவரும் அதே மாதிரி இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் தான் அனலைசிஸ் பண்ணியிருப்பாரு. மேஜரா எந்த லாங்குவேஜ் அனலைசிஸ் பண்ணியிருப்பாருன்னா ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ்ல இருந்து எப்படி அதர் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் வந்து டிஃபரா இருக்குது, எப்படி அந்த லாங்குவேஜ்ல உள்ள சவுண்ட்ஸும் இந்த லாங்குவேஜ்ல உள்ள சவுண்ட்ஸும் சிமிலரா இருக்குது அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணியிருப்பாரு. இவரோட ஒர்க் கொடுத்துருக்கணும் பாருங்க, ஜெர்மானிக் கிராமர். இது வந்து அவருடைய ஜெர்மன் டைட்டில், அந்த புக்கோட ஜெர்மன் டைட்டில். அவரோட ஒர்க் ஜெர்மானிக் கிராமர். ஸோ இவரோட கான்செப்டை கிரிம்ஸ்லான்னு பார்த்தோம் இல்லையா, ஜெர்மானிக் சவுண்ட் ஷிஃப்ட் அண்ட் கான்சனன்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எதை பத்திலாம் அனலைஸ் பண்ணிருப்பாருன்னா ஜெர்மானிக் சவுண்ட் ஷிஃப்ட், கான்சனன்ட் ஷிஃப்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஸோ நம்ம இங்கிலீஷ்ல ஃபாதர்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் சவுண்ட் வருதா, அதே மாதிரி ஜெர்மன்ல ஃபாதர்ங்கிற வேர்டை டினோட் பண்றது அந்த சவுண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி சான்ஸ்கிரிட்லயும் பார்த்தோம்னா சவுண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஹிந்தியும் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலிக்குள்ள வரக்கூடியதான். அதுலயும் பார்த்தோம்னா சவுண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லாங்குவேஜ்லாம் வாய்ஸ்டு பேவா இருக்கும். இதுல வந்து சவுண்ட் இருக்கு. இந்த மாதிரி சவுண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணது யாருன்னா ஜேக்கப்ஸ் கிரிம் தான். ஓகே, தென் நெக்ஸ்ட் கார்ல் வெர்னர். கார்ல் வெர்னர் யாருன்னா ஜேக்கப்ஸ் கிரிம் பார்த்தோம் இல்லையா, அவருடைய ஸ்டூடெண்ட். ஓகே, அவர் தான் கார்ல் வெர்னர். இவரோட ஒர்க் என்னன்னா an exception to the first sound shift. ஓகே, கார்ல் வெர்னர் அவருடைய மாஸ்டர் ஜேக்கப்ஸ் கிரிம் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்னென்னதெல்லாம் மிஸ் பண்ணாரோ, சவுண்ட் ஷிஃப்ட்ல நிறைய விஷயம் அனலைசிஸ் பண்ணியிருப்பாரு. அதை அனலைசிஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயத்துலலாம் மிஸ் பண்ணாரோ அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பார். ஓகே, அவர் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பார். அந்த மிஸ்டேக் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு எரர்ஸ் ஃபுல்லா எராடிகேட் பண்ணிட்டு ஒரு ஃபுல்லா அந்த சவுண்ட் ஷிஃப்ட்டை பத்தி கரெக்டான வியூ கொடுத்துருப்பார். யாருன்னா கார்ல் வெர்னர். ஓகே, தென் காக்னிட்டிவிஸ்ட். ஓகே, இம்பார்ட்டன்டான காக்னிட்டிவிஸ்ட்னா என்னன்னா, ஸோ காக்னிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா மைண்ட். ஓகேவா? அவங்க என்ன ஸ்டடி பண்ணுவாங்கன்னா, ஸோ காக்னிட்டிவ் லிங்குவிஸ்டிக் வந்து எதை ஸ்டடி பண்ணுவாங்கன்னா லாங்குவேஜ் இன் இட்ஸ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ மைண்டு வந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன்ல ஹெல்ப் பண்ணுதுங்கிறத ஸ்டடி பண்றதுல காக்னிட்டிவிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு மைண்டை வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு ப்ராசஸ் கொடுத்தோடனே டக்குன்ட்டு ஒரு இதை வந்து போடுதா, அதே மாதிரி நம்ம மைண்டு கிட்ட இந்த லாங்குவேஜ் தான் பேசணும், இல்லை இந்த சவுண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க தான் காக்னிட்டிவ்ஸ்ட்னு சொல்றோம். ஸோ மேஜரான காக்னிட்டிவ்ஸ் யாருன்னா நோம் சாம்ஸ்கி. ஓகே, இவர் என்னதான் பிலீவ் பண்றாங்க, பிலீவ்ஸ் மைண்ட் அண்ட் லாங்குவேஜ் ஆர் இன்டர் கனெக்டட். இதை பிலீவ் பண்றாரு. ஸோ இவரோட ஒர்க்ஸ் கொடுத்துருக்க பாருங்க, சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் எந்த இயர் பப்ளிஷ் ஆகுங்கிறது பார்த்துக்கோங்க, 1957. தென் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தியரி ஆஃப் சின்டாக்ஸ் 1965. இப்போ இதையும் தாண்டி இவர் ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாரு. பட் இந்த ரெண்டும் எல்லா வாட்டியுமே குரோனாலஜில கேட்டிருந்திருக்காங்க. இந்த ஒர்க் மிக்ஸே ஆனதில்லை. ஸோ ஏரோட சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் கான்செப்ட்ஸ் ஆஃப் சாம்ஸ்கி. ஓகே, சாம்ஸ்கியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னேட் ஹைபோதிசிஸ். இன்னேட் ஹைபோதிசிஸ் என்னன்னா, நம்ம லாங்குவேஜை அக்வயர் பண்றதுக்கு நம்மளோட பிரெயின்ல ஒரு டிவைஸ் இருக்குது அப்படிங்கிறத அவர் பிலீவ் பண்ணாரு. ஸோ அது என்ன டிவைஸ்னா லேட், LAD, லேட். ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். ஓகேவா? லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் நம்ம மைண்ட்ல இருக்குது. யாரு பிலீவ் பண்ணா நோம் சாம்ஸ்கி. ஸோ அடுத்து இவரோட கான்செப்ட் வந்து TG கிராமர், டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர்.
ஓகேவா? இந்த கான்செப்டை வந்து அவர் எதுல இருந்து பாரோ பண்ணியிருப்பாருன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து பாரோ பண்ணியிருப்பாரு. ஓகேவா? நம்ம மைண்ட்ல வந்து ஒரு சில விஷயம் வந்து வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு வந்து கிராமட்டிக்கல் ஃபார்மே கிடையாது. பட் நம்ம அதை ஜெனரேட் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கிராமட்டிக்கல் ஃபார்மோட ப்ரொடியூஸ் பண்றேன். ஸோ அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமருங்கிறது. ஸோ அதுல உள்ள கான்செப்ட் தான் இந்த டீப் ஸ்ட்ரக்சர், சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது. ஸோ இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஹரி ரோட் எ போயம் ஆன் மவுண்டேன். ஹரி ரோட் எ போயம் ஆன் மவுண்டேன். நான் இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், இல்ல எழுதி வச்சிருக்கேன். நீங்க அதை ரீட் பண்றீங்க. அதை ரீட் பண்ணும்போது உங்க மைண்ட்ல என்ன மீனிங் வருது? எதை காம்ப்ரிஹெண்ட் பண்றீங்க? ஹரி ரோட் எ போயம் ஆன் எ மவுண்டேன். இதை ரீட் பண்ணும்போது நீங்க என்ன காம்ப்ரிஹெண்ட் பண்றீங்க? Am I in the line? எஸ் சார். ஒரு மவுண்டெயினை பார்த்து போயம் எழுதுறான். மவுண்டனை பார்த்து போயம் வரா. வேற எதுவும் வியூ பாயிண்ட் வருதா? மவுண்டெயின் மேல உட்கார்ந்து மவுண்டன் மேல போறோம். உட்கார்ந்து எழுதுறான். ஓகே, உங்களுக்கு அதுல ரெண்டு வியூ பாயிண்ட் வருதுல. மவுண்டனை பத்தி போயம் எழுதுறான், இல்ல மவுண்டன்ல போயம் எழுதுறான். ரெண்டு வியூ பாயிண்ட் வருது இல்ல. ஸோ இதுல சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சருங்கிறதுனா நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த ரிட்டன் வேர்ட்ஸை வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். டீப் ஸ்ட்ரக்சருங்கிறது நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மைண்ட்ல வந்து ரெண்டு மீனிங் தோணுது இல்லையா? அவன் வந்து மவுண்டனை பத்தி போயம் எழுதியிருப்பானா, இல்ல மவுண்டன்ல இருந்து போயம் எழுதியிருப்பானாங்கிற மாதிரி தோணுது இல்லையா? அதுதான் டீப் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது இன்னும் வரை டிஃபர் ஆகும். இதே இது லாங்குவேஜ் ப்ரொடியூசருக்கு டீப் ஸ்ட்ரக்சருங்கிறது அவருடைய மைண்டுக்குள்ள இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் அவர் வந்து அதை வேர்டை கம்பைனா ப்ரொடியூஸ் பண்ணுவார். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜான் இஸ் பில்டிங் எ ஹவுஸ். இது வந்து தான் இதுதான் நான் சொல்ல வர போறேன். ஆனா இதை நான் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் சொன்னா இந்த மாதிரியான சொல்லலாம்னா, திஸ் ஹவுஸ் இஸ் பீயிங் பில்ட் பை ஜான். ஸோ இந்த ஃபார்ம்லையும் சொல்லலாம். இல்ல இஸ் திஸ் ஹவுஸ் பில்ட் பை ஜான். ஸோ இந்த கொஸ்டின் ஃபார்ம்லையும் நான் சொல்லலாம். ஓகேவா? நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் இந்த ஹவுஸ் ஜான் தான் பில்ட் பண்ணானான்ட்டு. ஆனா சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல நான் 3 விதமாவும் கொடுக்குறேன்ல. இதுதான் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது ரிட்டன் வேர்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் சவுண்ட்ஸ். ஓகே, டீப் ஸ்ட்ரக்சருங்கிறது மைண்ட்ல வரக்கூடிய. ஓகே, இது கிளியர் தானே? கன்ஃபியூஸ் பண்ணிடலையே? கிளியர். ஓகே, தேங்க்யூ. தென் காம்பிடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுவும் யாரோட கான்செப்ட்னா சாம்ஸ்கியோட கான்செப்ட் தான். இந்த ரெண்டு கான்செப்டையும் எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, சசூரோட லேங் அண்ட் பரோல் கான்செப்ட் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ லேங்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? இண்டிவிஜுவல் நாலேஜ். இண்டிவிஜுவல்ஸ் நாலேஜ் அபவுட் லாங்குவேஜ். ஸோ ஒரு லாங்குவேஜ் பத்தின நாலேஜ் இருக்குல்ல, அதுதான் காம்பிடன்ஸ். ஸோ அதே கான்செப்டுக்கு சாம்ஸ்கி வந்து வேற டேர்ம் கொடுத்திருப்பாரு, அது காம்பிடன்ஸ். ஓகேவா? ஸோ பரோல்னா என்னன்னு பார்த்தோம்? யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ். யூசேஜ். அந்த லாங்குவேஜ் எப்படி அந்த நாலேஜை வச்சு யூஸ் பண்றோங்கிறது தான். ஸோ இது வந்து பரோல். சாரி, பரோலுக்கு